எல்லாருக்கும் ஆடு கூட எல்லாருக்கும் கூட எல்லாருக்கும் ஆடு நீங்க பிடிக்க சொல்றாங்க. நன்றி. பொது நில நிதிநிலை அறிக்கை இதுக்கு முன்னால தொடர்ந்து ஆண்டுதோறும் வெளியிடக்கூடிய வேளாண் நில நிதிநிலை அறிக்கை ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டது. அப்பொழுது இந்த ஆண்டு 1ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டது. நீங்களே தெரியும். சின்ன டேபிள் அந்த டேபிள் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஓரமா தள்ளி இன்னும் தள்ளி அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து உங்கள் மூலமாக, ஊடக நண்பர்கள் மூலமாக அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து கொண்டு வருகிறோம். இது 23வது நிழல் நிதிநிலை அறிக்கை. 23 ஆண்டுகள், இன்னும் 4 நூற்றாண்டை கடக்க இன்னும் 1-2 ஆண்டுகள். இது இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனை. மேலை நாடுகளிலே, வளர்ந்துவிட்ட நாடுகளிலே இது தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். ஷேடோ பட்ஜெட், ஷேடோ கேபினட் என்று அரசே அவர்களுக்கு வேண்டிய எல்லா வழிமுறைகளையும், உதவிகளையும், தகவல்களையும் கொடுக்கும். அவர்கள் ஷேடோ மினிஸ்டர் கூட வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு வேண்டிய அந்த தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அரசு கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த வழிமுறையை நாம் 23 ஆண்டுகளுக்கு முன்னாலே கேள்விப்பட்டல்ல, பார்த்து, ஊடகங்களை பார்த்து இந்த முறையை நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்று 23 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஒரு 5 ஆண்டுகள் கழித்து வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை அது 1ஆம் தேதி சென்னையில் வெளியிடப்பட்டது. இப்போது நிழல் நிதிநிலை அறிக்கை அந்த வகையிலே நல்ல
அருமையான யோசனைகளை அரசுக்கு சொல்லியிருக்கிறோம். கல்வி, மருத்துவத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு அதிகரிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களை வகுப்பதிலும் நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதிலும் தமிழக அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் 2003-2004 ஆண்டு முதல் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்து வெளியிட்டு வருகிறது. நடப்பாண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதன் 23ஆம் நிழல் நிதிநிலை அறிக்கையை உங்கள் முன் தாக்கல் செய்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்துள்ள நிழல் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு ரூபாய் 5,43,442 கோடி ஆகும். இந்த நிதிநிலை அறிக்கை 46,319 கோடி ரூபாய் வருவாய் உபரியை கொண்டிருக்கும். அதாவது அரசின் வருவாய் செலவினங்களை விட வருவாய் வரவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையின் நிதி பற்றாக்குறை ரூபாய் 25,536 கோடியாக இருக்கும். நடப்பாண்டில் ரூபாய் 71,855 கோடிக்கு மூலதன செலவுகள் செய்யப்பட உள்ளன. அதுவே நிதி பற்றாக்குறைக்கு காரணமாகும். வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம், மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் சிறந்த நிதிநிலை அறிக்கைக்கு எடுத்துக்காட்டாகும். அந்த வகையில் நடப்பாண்டில் அதிக எண்ணிக்கையில் அதிக வேலைகளை வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அடுத்த 4 ஆண்டுகளில் 7,5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அதே நேரத்தில் 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு தனியார் துறையில் வேலை வழங்கப்படும். தனியார் துறை வேலைவாய்ப்பில் உள்ளூர் மக்களுக்கு 80 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பதால் அடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்துவிடும். அது மட்டுமின்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவர் சமூக பாதுகாப்பும் கண்ணியமும் நிறைந்த
வேலையில் இருப்பார்கள். இதனால் வறுமை, குழி, கல்வி, மருத்துவம், வேளாண்மைக்கு கூடுதல் நிதி. இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கும் மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், கல்வி, மருத்துவம், விவசாயம். கல்வி, மருத்துவம், விவசாயம் ஆகிய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான். அறுபது ஆண்டுகளுக்கு முன் தாக்கல் செய்யப்பட்ட கோத்தாரி ஆணையத்தின் பரிந்துரைப்படி கல்விக்கு நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் 6 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அதேபோல் தரமான மருத்துவம் அளிக்க குறைந்தது 3 விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இந்த இரு துறைகளுக்கும் சேர்ந்து நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 9 விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட்டால் மட்டும்தான் அனைவருக்கும் தரமான கல்வியும் மருத்துவமும் வழங்க முடியும். 2025-26 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பு ரூபாய் 36.60 லட்சம் கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 9 விழுக்காடு என்றால் ரூபாய் 3.30 லட்சம் கோடியாகும். பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்து வழங்கும் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பே ரூபாய் 5.43 லட்சம் கோடி என்னும் நிலையில் அதில் 60 விழுக்காட்டை இந்த இரு துறைகளுக்கு மட்டுமே ஒதுக்குவது சாத்தியமல்ல. எனினும் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு அதிக எண்ணிக்கையில் ஒதுக்குவதை தவிர்க்க முடியாது என்பதால் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 6 விழுக்காடு, அதாவது ரூபாய் 2.20 லட்சம் கோடி இந்த இரு துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 1,10,000 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 36,560 கோடியும், மருத்துவத்துறைக்கு ரூபாய் 73,120 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நிதிநிலை அறிக்கையில் 52 விழுக்காடு, அதேபோல் வேளாண் துறைக்கு மட்டும் ரூபாய் 65,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி, மருத்துவம்,
வேளாண்மை ஆகிய 3 துறைகளுக்கும் சேர்ந்து 2,85,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்துள்ள நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் 52 விழுக்காடாகும். ஒரு நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் பாதிக்கு மேல் கல்வி, மருத்துவம், வேளாண்மை ஆகிய துறைகளுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பதன் மூலம் அந்த துறைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இத்துறைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களின் எதிர்பார்ப்பாகும். 2024-25 ஆண்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய், உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 8,212 கோடி, மருத்துவத்துறைக்கு ரூபாய் 20,198 கோடி என மொத்தம் ரூபாய் 72,452 கோடியை மட்டுமே தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் 2.33 விழுக்காடு மட்டும்தான். தமிழக நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பான 4,07,639 கோடியில் வெறும் 17,77 விழுக்காடு மட்டும்தான். இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல. 2025-26 ஆண்டிற்கான ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் குறைந்தது 1/3 இந்த 3 துறைகளுக்கும் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது. சமூகங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். அடுத்தது மக்களாட்சியின் அடிப்படை மக்களுக்கான திட்டங்களை மக்களே வகுத்து செயல்படுத்திக் கொள்வதுதான். அவ்வாறு இருக்கும்போது மாநில அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் குவித்து வைத்துக் கொள்ள விரும்பக்கூடாது. ஆந்திராவில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு தனித்தனியாக கார்ப்பரேஷன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 30,000 பேருக்கும் கூடுதலாக உள்ள ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கார்ப்பரேஷன் அமைக்கப்பட்டு அந்த சமூகத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கான கார்ப்பரேஷனுக்கும் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவரை தலைவராக நியமிக்கப்படுவார். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்குதல், கடன் வழங்குதல் போன்ற பணிகளை இந்த கார்ப்பரேஷன்கள் மேற்கொள்ளும். முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில்
5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 75,000 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த வாரியங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அதற்காக முந்தைய திட்டத்தை அந்த அரசு ரத்து செய்யவில்லை. முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்டதை விட 2 மடங்காக 1.50 லட்சம் கோடி ரூபாய் இந்த கார்ப்பரேஷன்களுக்கு வழங்கப்படும் என்று சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். ஆனால் அதைவிட அதிகமாக கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 83,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த வாரியங்கள் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அவற்றின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை அவையே செய்து கொள்ள முடியும். ஆந்திராவில் செயல்படுத்துவது போன்ற இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அரசு செயல்படுத்த வேண்டும். மும்மொழி கொள்கை கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதி காட்டுவது வரவேற்கத்தக்கதுதான். அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு அரசு அதிக அக்கறை காட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும், கட்டாய பயிற்சி மொழியாக்க வேண்டும். மொழிப்போர் தியாகிகள் நாளான ஜனவரி 25ஆம் தேதியை உலக தமிழ் நாளாக கடைபிடிக்க வேண்டும். கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில் எழுதப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் பிரிக்க முடியாத அங்கம் அரசு ஊழியர்கள்தான். அவர்கள் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றனர். அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான திட்டங்கள் நிழல் நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். 8வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் செயல்படுத்த வேண்டும் என்பதால் தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவதற்கு நிதிநிலை அறிக்கையில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது மதுவிலக்கு போதை ஒழிப்பு தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருப்பது போதை பழக்கம்தான். அதை ஒழிக்காமல் தமிழ் சமூகத்தை முன்னேற்ற முடியாது. இதை கருத்தில் கொண்டு மதுவிலக்கு போதைப் பொருட்கள் நலமாற்றத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கை வகுத்து தரப்பட்டுள்ளது. மக்களின் நலவாழ்வை கருத்தில் கொண்டு
நியாய விலைக் கடைகளில் வெள்ளை சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வழங்குதல், பாமாயிலுக்கு பதிலாக கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை வழங்குவதற்கான திட்டங்களும் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளுக்கு போதிய அளவில் ஆசிரியர்களை நியமித்தல், நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில்கள், துறைமுகங்கள் போன்ற கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மின்துறை சீர்திருத்தம். தமிழ்நாட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தும் துறை என்றால் அது மின்சாரத்துறை தான். கடந்த 3 ஆண்டுகளில் 41,000 கோடி ரூபாய் அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனாலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து நட்டத்தில் தான் இயங்கி வருகிறது. இதற்கு காரணம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதும், மின்சார வாரியத்தில் நிலவும் ஊழல்களும் தான். இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி முடித்தல், அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதை தவிர்த்தல் போன்ற திட்டங்களின் மூலம் மின் வாரியத்தை லாபத்தில் இயங்க செய்வதற்கான உத்திகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறோம். மின் பயன்பாட்டை 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுவதற்கு பதிலாக மாதத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டால் வாடிக்கையாளர்களுக்கு 47 விழுக்காடு வரை கட்டணம் மிச்சமாகும். இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதன் தேவை குறித்து நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. அரசு செவி மடுக்க வேண்டும். இவை அனைத்தையும் விட முக்கியமாக அரசின் வருவாயை எவ்வாறு பெருக்குவது, வீண் செலவுகளை எவ்வாறு குறைப்பது ஆகியவற்றுக்கான திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை, தொடர்பான பொருளாதார ஆய்வறிக்கையையும் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச பொருளாதார அறிக்கை அனைத்து ஊடகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்போது உங்கள் முன் வெளியிடப்பட்டுள்ள இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தமிழக அரசின் அனைத்து துறைகளின் அமைச்சர்கள், செயலாளர்கள், ஆணையர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுக்கு வழக்கம் போல் வழங்கப்படும். ஐரோப்பிய நாடுகளில் நிழல் அமைச்சரவை நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் கலாச்சாரம் பல ஆண்டுகளாக உள்ளது. அந்த நாடுகளில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நிழல் அமைச்சர் நியமிக்கப்படுவார். அவர் சார்ந்த துறை குறித்த ஆக்கப்பூர்வமான யோசனைகளை அவர் சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரப்பூர்வ அமைச்சருக்கு வழங்குவார். அதேபோல் எதிர்க்கட்சிகள் வெளியிடும் நிழல் நிதிநிலை அறிக்கையில் உள்ள திட்டங்களும் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படும். அந்த முறையை பின்பற்றிதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிழல் நிதிநிலை அறிக்கையை அரசியல் கோணத்துடன்
பார்க்காமல் ஆக்கப்பூர்வமான ஆலோசனையாக தமிழக அரசு கருத வேண்டும். இந்த நிழல் நிழல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள திட்டங்களில் சாத்தியமானவற்றை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும். அதன் மூலம் ஆக்கப்பூர்வ அரசியலை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏதாவது சொல்றதா சொல்லிட்டீங்க.